நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் பராசர கீதையில் பலவித மோட்ச உபாயங்கள் குறித்து தான் சேவிக்க இருக்கின்றோம். ஜனக மகாராஜன் மறுபடியும் தர்மத்தில் பெரிய நிச்சயம் உள்ள மகாத்மாவான பராசரரை பார்த்து, ஸ்ரேயஸுக்கு காரணம் எது, கதியாவது எது, எதை செய்தால் நசியாமல் இருக்கும், எங்கே சென்றவன் திரும்பாமல் இருக்கின்றான், விசாலமான புத்தி உள்ளவரே அவற்றை எனக்கு சொல்லும் என்று கேட்க பராசரர் சொல்ல ஆரம்பித்தார். பற்று இருப்பது ஸ்ரேயஸுக்கு காரணம். ஞான ரூபமானவனே, ஞானமானது பரமமான அது பிரமாண கதி, அனுஷ்டிக்கப்பட்ட தவமானது, சத்பாத்திரத்தில் செய்யப்பட்ட தானம் போல நசியாது. எப்பொழுது அதர்மமயமான பாசத்தை அறுத்து தர்மத்தில் பற்றுகின்றானோ அப்பொழுது அபயதானம் என்னும் சந்நியாசத்தை செய்து சித்தியை அடைகின்றார். யார் 1000 கோக்களையும் 100 குதிரைகளையும் எல்லா பிராணிகளுக்கும் அபயத்தையும் கொடுக்கின்றானோ அவனை எப்பொழுதும் எல்லா பிராணிகளிடமிருந்தும் அபயமானது சூழ்கிறது. புத்திசாலியானவன் விஷயங்களின் மத்தியில் வசித்தாலும் வசிக்கின்றவனாக இல்லை. பற்றுதல் உள்ள துர்புத்தி உள்ளவன் விஷயங்கள் இல்லாத போதும் விஷயங்களிலேயே வசிக்கின்றான். ஜலமானது தாமரை இலையை பற்றாதது போல அதர்மமானது அறிவுள்ளவனை பற்றுவது இல்லை. அரக்கானது கட்டையில் பற்றுவது போல பாவமானது புத்தியில்லாதவனை அதிகமாக பற்றுகிறது. பயனை அளிக்க சித்தமாய் இருக்கிற அதர்மமானது செய்தவனை விடுவதில்லை. ஆகையால் கர்த்தாவானவன் காலத்தை அனுசரித்து அந்த அதர்மத்தால் உண்டான பயனை அடைகின்றான். ஆத்மாவின் நிச்சயத்தை உணர்ந்த மனோவசம் உள்ளவர்கள் துன்பத்தை அடைவதில்லை. மிகவும் மதத்தை அடைந்து ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களுடைய சேஷ்டையை அறியாதவன் சுப அசுபங்களில் பற்றின மனத்துடன் மிகப்பெரிய பயத்தை அடைகின்றான். எப்பொழுதும் முற்றும் ஆசை நீங்கினவனும் கோபத்தை வென்றவனுமாய் இருப்பவனும் விஷயத்தில் இருந்தாலும் பாவத்தை அடைவதில்லை. வரம்பிலே கட்டப்பட்ட தர்மமாகிற அணையானது உடைப்படுவதில்லை. அணையினாலே பெறுகிற வெள்ளம் போல தர்ம சமூகமானது தானாக விருத்தி அடைந்ததாய் இருக்கின்றது. சுத்தமான சூரிய காந்தமணியானது சூரியனிடத்தில் உள்ள தேஜஸை நியமமாக கிரகிக்கிறது போல யோகியானவன் தியானத்தினால் பிரம்ம தேஜஸை அடைகின்றான். எள்ளின் குணமானது இந்த உலகில் பரிசுத்தமான பதார்த்தங்களுடைய சேர்க்கையினால் தனித்தனியாக அவைகளுடைய ஒப்புமையை மிகுதியும் அடைகின்றது போல யோகிகளான மனிதர்களுடைய சத்வகுணமானது ஆசிரியத்திற்கு தக்கபடி பிரவர்த்திக்கின்றது. மனிதன் மோட்சத்தில் விருப்பம் உள்ளவனாகி மனைவியையும் பலவிதமான செல்வங்களையும் இருப்பிடத்தையும் வாகனத்தையும் பலவிதமான சுப கர்மங்களையும் தள்ளுகின்ற பொழுது இவனுடைய புத்தியானது விஷயங்களிலிருந்தும் விலகுகின்றது. விஷயங்களில் பற்றின புத்தியுடன் ஒரு விதத்தினாலும் தன்னுடைய நன்மையை அறியாமல் இருப்பவன் எல்லா விஷய வாசனையும் அடைந்த சித்தத்தால் தூண்டில் உள்ள இறைச்சியால் மீன் இழுக்கப்படுவது போல இழுக்கப்படுகின்றான். ஒன்றை ஒன்று ஆசிரியத்தும் வாழைத்தண்டு போல பலமில்லாததும் ஷரீர இந்திரியங்களுடைய கூட்டத்தோடு கூடியதுமான மானிட ஜன்மமானது வெள்ளத்தில் மூழ்குகிற தோணி போல முழுகுகின்றது. மனிதனுக்கு தர்மத்திற்கு காலமானது இதுதான் என்று நிச்சயிக்கப்படவில்லை. மிருத்யுவும் மனிதனை எதிர்பார்ப்பது இல்லை. எப்பொழுதும் தர்மத்தை செய்வதே நன்மையானது. அப்பொழுதுதான் மனிதன் மிருத்யுவின் வாயிலிருந்து திரும்புவான். குருடன் தன் வீட்டில் ஜாக்கிரதையுடன் அபியாசத்தினாலேயே நடக்கின்றது போல அறிஞனானவன் யோகத்துடன் கூடிய மனத்தினால் அந்த மோட்ச கதியை அடைகின்றான். பிறந்தால் இறப்பதும் இறந்தால் பிறப்பதும் சொல்லப்பட்டிருக்கின்றன. மோட்ச தர்மங்களை அறியாதவன் பந்தத்தை அடைந்து சக்கரம் போல சுழல்கின்றான். ஞான வழியில் சென்றவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் சுகமே. விரிவாய் உள்ளவைகள் துன்பத்தை தருகின்றன, சுரங்கினவைகளோ சுகத்தை அளிக்கின்றன. விரிவானவை எல்லாம் ஆத்மாவை தவிர மற்றவைகளுக்காக வென்றும் சுருக்கம் என்கிற அந்த தியாகத்தை ஆத்மாவுக்கு நன்மையானதென்றும் அறிஞர்கள் அறிகின்றார்கள்.
இந்த உலகில் தாமரை தண்டில் ஒட்டின சேறு சீக்கிரம் விட்டு போவது போல புருஷனுடைய ஆத்மாவானது மனத்தால் விடுபடுகிறது. மனமானது ஆத்மாவை இழுக்கிறது. ஆத்மா மனத்துடன் சேருகிறது. அது யோகத்துடன் கூடுகிற பொழுது அந்த பரமாத்மாவை பார்க்கிறது. இந்திரிய விஷயங்களில் பற்றுள்ள யார் ஆத்மாவை வேறானவைகளின் காரியத்திலிருந்து கொண்டு அதை தன் காரியமாக நினைக்கின்றானோ அவன் தன் காரிய குறைவை அடைகின்றான். பிராக்ஞனுடைய ஆத்மாவும் மற்றவனுடைய ஆத்மாவும் பலமாக செய்யப்பட்ட புண்ணிய பாவங்களாலே ஸ்வர்க்கத்திலே மேலான கதியையும் கீழான திரியகதியையும் அடைகின்றன. சுட்ட மண் பாண்டத்தில் உள்ள ஈரம் சுண்டி போவது போல தவத்தால் வாட்டப்பட்ட சரீரம் விஷயங்களில் அழுந்தாது. யார் விஷயங்களை அதிகிரமிக்கின்றானோ அவன் அவற்றை அனுபவியான், சந்தேகமில்லை. ஆத்மாவை அறியாதவன் பனி போன்ற அஞ்ஞானத்தால் சூழப்பட்டு ஆகாரத்திலும் சிற்றின்பத்திலும் பற்றிவனாகி பிறவி குருடன் போல வழியை அறிவதில்லை. வணிகனானவன் சமுத்திரத்திலிருந்தும் மூலதனத்திலிருந்தும் தக்கபடி தனத்தை உடைகின்றது போலவே ஜந்துவுக்கு மர்த்திய லோகமாகிற சமுத்திரத்திலிருந்து கர்மத்திற்கும் ஞானத்திற்கும் தக்கபடி கதி ஏற்படுகின்றது. இரவு பகல்களுடைய விகாரமான உலகத்தில் மிருத்யுவானவன் ஜரையின் உருவமாகி சஞ்சரித்து கொண்டு சர்ப்பம் காற்றை புசிப்பது போல பிராணிகளை புசிக்கின்றான். பிறந்த பிராணியானது தன்னால் செய்யப்பட்ட கர்மங்களை அடைகின்றது. இந்த உலகத்தில் ஒருவனும் தன்னால் செய்யப்படாத பிரியம் அப்பிரியம் ஒன்றும் அடைவது இல்லை. சுப அசுபங்களான கர்மங்கள் மனிதனை படுத்திருக்கையிலும் நடக்கையிலும் இருக்கையிலும் தொழிலை செய்கையிலும் எப்பொழுதும் வந்தடைகின்றன. புருஷன் அக்கரையை அடைந்து மறுபடியும் அடைய தணிப்பதில்லை. இந்த ஜந்துவுக்கு சம்சார மகா சமுதிரத்தில் தாங்க முடியாத கெடுதல் காணப்படுகின்றது அல்லவா? பெரிய பிரவாகத்தில் மரக்கலமானது கயிற்றினால் மீகாமனுடைய அபிப்பிராயப்படி செல்லுகின்றது போல சரீரமானது மனத்தின் அபிப்பிராயப்படி காரியத்தை செய்கிறது. சமுத்திரத்தை சுற்றிலும் அதற்கு வேறான நதிகள் வந்து விழுவது போல மனத்தின் வாசனையால் எப்பொழுதும் ஜந்துவை தன் இயற்கைக்கு வேறான சுபாவமானது சுற்றி வளைக்கின்றது. பலவிதமான ஸ்நேக பாசங்களாலே பற்றுதல் உள்ள மனமுடைய மனிதர்கள் பிரகிருதியில் இருந்து கொண்டு ஜலத்தில் மணலால் கட்டப்பட்ட வீடு போல சிதறுகின்றார்கள். சரீரமாகிற கிரகத்தில் இருப்பவனும் சௌசமாகிற தீர்த்தத்தை உடையவனும் ஞான வழியில் நடப்பவனுமாய் இருக்கிற தேகிக்கு இகத்திலும் பரத்திலும் சுகம். விரிவாய் உள்ளனவெல்லாம் துன்பத்தை தருகின்றன. சுருக்கமானவைகளோ சுகத்தை கொடுக்கின்றன. விரிவானவைகளெல்லாம் தன்னை தவிர மற்றவைகளுக்காக வென்றும் தியாகத்தை ஆத்ம ஹிதமாகவும் வித்வான்கள் அறிகின்றார்கள். தோழர்களின் கூட்டமானது சங்கற்பத்தால் உண்டாகின்றது. ஞாதிகள் காரணத்தை முன்னிட்டு ஏற்பட்டவர்கள். பத்தினியும் புத்திரனும் வேலைக்காரனும் தம்முடைய பிரயோஜனத்தை அனுபவிக்கின்றார்கள். தாயும் தந்தையும் யாரிடமிருந்து எதையும் அடைவதில்லை. ஜந்துவானது தான் செய்த தானத்தை கட்டமுதாக கொண்டு தன் வினை பயனை அடைகின்றது. மாதாவும் பிதாவும் புத்திரனும் பிராத்தாவும் மனைவியும் மித்திரர்களின் கூட்டமும் சுவர்ணம் வைத்திருக்கும் பெட்டியில் அரக்கு முத்திரை போல காணப்படுகின்றார்கள். முன் செய்த நல்வினை தீவினை எல்லாம் செய்தவனை அடைகின்றன. அந்தராத்மாவான ஈஸ்வரர் அப்பொழுது நேரிட்ட கர்ம பலனை அறிந்து அதற்கு தக்கபடி புத்தியை ஏவுகின்றார். யார் முயற்சி செய்து உதவிகளை அடைகின்றானோ அவனுடைய ஒரு காரியமும் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சலனமற்ற மனமுடையவனும் காரியத்தில் முயற்சி செய்தவனும் சக்தி உள்ளவனும் மனோதைரியமுடையவனும் பண்டிதனுமாய் இருப்பவனை சம்பத்தானது எந்நாளும் கிரணங்கள் சூரியனை விடாதது போல விடுவதில்லை. பரலோக நம்பிக்கை, முயற்சி, உபாயத்துடன் கூடிய புத்தி இவற்றோடு காரியத்தை ஆரம்பிக்கிற குற்றமற்ற சுபாவமுடையவன் காரியத்திலிருந்தும் கெடுதல் அடைய மாட்டான். எல்லா பிராணிகளும் முன்பு சுப அசுபமான கர்மங்களை செய்தமையால் கர்ப்பம் முதல் தாமாகவே தம்முடைய சுப அசுப கர்மங்களை தவறாமல் அடைகின்றன. பரிகரிக்க முடியாதவனும் கர்மாவுக்கு சமமான கதியை உடையவனுமான மிருத்யுவும்
ஆயுளின் முடிவை செய்கின்ற காலத்துடன் சேர்ந்து வாயு வாளால் அறுபட்ட மரப்பொடியைப் போல பிராணிகளை முடிவை அடைய செய்வான். எல்லா மனிதனும் தனக்கு ஏற்பட்ட ஜாதி ஆச்சாரத்தையும் தன்னால் செய்யப்பட்ட புத்திரன் முதலான விஸ்தாரத்தையும் நல்ல குடிப்பிறப்பையும் தனக்கு வேலை சேர்ப்பதையும் தன்னால் செய்யப்பட்ட சுப அசுப கர்மத்தால் அதற்கு தக்கப்படி அடைகின்றான் என்றார். தர்மத்தை உணர்ந்தவர்களில் சிரேஷ்டனான ஜனகன் மனோவசமுடைய பராசரர் இவ்வாறு சொல்வதை கேட்டு உண்மையை அறிந்து மிகுதியான சந்தோஷத்தை அடைந்தான் என்று சொல்வதோடு இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.